ஸோ வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தோம்னா நம்மளோட ஆர்டிக்கல் பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கும் வந்து பார்த்தோம்னா ஒரு ஸ்பெஷலான டே தான், ஓகேங்களா. ஸோ வேர்ல்ட் ஃபுட் டே, ஓகேங்களா. 16th அக்டோபர் தான் வந்து பார்த்தோம்னா வேர்ல்ட் ஃபுட் டே, ஓகேங்களா. ஸோ நம்ம நேற்று பார்த்தோம் இல்லைங்களா, குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ் பார்த்தோம். இந்தியா வந்து பார்த்தோம்னா 105th பிளேஸில் இருக்குதுன்னு பார்த்தோம் இல்லைங்களா. இன்றைக்கி பாருங்களா வேர்ல்ட் ஃபுட் டே வந்து பார்த்தோம்னா வந்திருக்கு, ஓகேங்களா. இதை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும், ஓகேங்களா. அந்த டேட்டாவும் நம்ம எடுத்து வச்சுக்கணும். அதே மாதிரி ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ஆர்கனைசேஷன் ஆஃப் த யுனைடெட் நேஷன்ஸ் தான் வந்து பார்த்தோம்னா இந்த வேர்ல்ட் ஃபுட் டே வந்து பார்த்தோம்னா ஆர்கனைஸ் பண்ணுறாங்க, ஓகேங்களா. அப்போ நமக்கு ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ஆர்கனைசேஷன் பற்றின ஒரு டேட்டாவும் வந்து பார்த்தோம்னா தேவை. ஏன்னா இது வந்து பார்த்தோம்னா தான் குரூப் 2ஓட மெயின்ஸில் வந்து பார்த்தோம்னா 2023 ரோல் ஆஃப் எஃப்ஏஓ வந்து பார்த்தோம்னா கேட்டிருந்தாங்க, ஓகேங்களா. அப்போ இந்த ஆர்டிக்கல் நம்ம படிக்கும் போதே ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை நம்ம அனலைஸ் பண்ணியிருந்தா இந்த ஆர்டிக்கலை நம்ம அந்த பெர்ஸ்பெக்டிவ் வந்து பார்த்தோம்னா அப்ரோச் பண்ணலாம், ஓகேங்களா. தட்ஸ் த ரீசன் வை த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ஆர் வந்து பார்த்தோம்னா வெரி இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா. இந்த வருஷத்தோட இதை பாருங்களேன். சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் இருக்கு இல்லைங்களா. வி ஹாவ் 17 எஸ்டிஜி வந்து பார்த்தோம்னா இருக்குது. அதை வந்து பார்த்தோம்னா 2030 வந்து பார்த்தோம்னா அச்சீவ் பண்ணணுன்றது தான் டார்கெட், ஓகேங்களா. அதில் செகண்ட் எஸ்டிஜி வந்து பார்த்தோம்னா நோ ஹங்கர் வந்து பார்த்தோம்னா ஜீரோ ஹங்கர் தான் வந்து பார்த்தோம்னா செகண்ட் எஸ்டிஜி. ஃபர்ஸ்ட் எஸ்டிஜி வந்து பார்த்தோம்னா நோ பாவர்ட்டி அப்படின்னு சொல்கிறது, ஓகேங்களா. அப்போ அந்த ஜீரோ ஹங்கரை அச்சீவ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தோம்னா இந்த ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ஆர்கனைசேஷனோட ரோல் வந்து பார்த்தோம்னா எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படின்றது நம்ம தெரியணும், ஓகேங்களா. அது போக நம்ம இப்போ வேர்ல்ட் ஃபுட் டேன்னு சொல்லிட்டாங்க. இந்தியா லெவலில் வந்து பார்த்தோம்னா இப்போ நம்ம நேஷனல் லெவலில் வந்து பார்த்தோம்னா என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ் வந்து பார்த்தோம்னா எடுத்திருக்கோம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும், ஓகேங்களா. அந்த கான்செப்ட் கீழே தான் வந்து பார்த்தோம்னா வி ஹாவ் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா பிடிஎஸ்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து பார்த்தோம்னா அங்கே வந்து பார்த்தோம்னா ஒரு டிரான்ஸ்பரன்சி கொண்டு வரதுக்காக தான் வந்து பார்த்தோம்னா அங்கே டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் மாதிரியான ஸ்கீம்ஸ் வந்து பார்த்தோம்னா கொண்டு வந்தாங்க. அதில் இருக்கக்கூடிய ஃப்ளாஸ் என்னென்னா உண்மையாகவே வந்து பார்த்தோம்னா இங்கே ஜீரோ ஹங்கர் வந்து பார்த்தோம்னா 2030 அச்சீவ் பண்ண முடியுமா. இந்தியா வந்து பார்த்தோம்னா எந்த இயர் வந்து பார்த்தோம்னா டார்கெட்டாக வச்சுருக்காங்க. அண்ட் நம்ம முன்னாடி 2 நாள் முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா. கரீப் கல்யாண் யோஜனா கூட வந்து பார்த்தோம்னா 28 வரைக்கும் வந்து பார்த்தோம்னா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறது. இந்த ஆர்டிக்கல் படிக்கும் போது இவ்வளோ நியூஸஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும், ஓகேங்களா. அண்ட் வி ஹாவ் டு நோ வந்து பார்த்தோம்னா பஃபர் ஸ்டாக் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா என்னன்னு தெரியணும் நம்ம. அதுக்கப்புறம் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அப்படின்றது என்னன்னு தெரியணும், ஓகேங்களா. இதில் ஃபுட் பற்றின வந்து பார்த்தோம்னா எல்லாமே தெரிஞ்சுக்கணும். கேரிஃப் கிராப்னா என்ன, ராபி கிராப்னா என்ன, மினிமம் சப்போர்ட் ப்ரைஸஸ் வந்து பார்த்தோம்னா எந்தெந்த கிராப்ஸ்க்கு வந்து பார்த்தோம்னா கொடுக்குறாங்க. அண்ட் வாட் இஸ் த யூஸ் ஆஃப் வந்து பார்த்தோம்னா கிவிங் எம்எஸ்பி. இப்போ வந்து பார்த்தோம்னா அக்ரிகல்ச்சரில் வந்து பார்த்தோம்னா என்னென்ன டெவலப்மெண்ட் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா. அண்ட் ஃபார்மர்ஸ் வந்து பார்த்தோம்னா அந்த டெக்னாலஜி வந்து பார்த்தோம்னா ஃபார்மர்ஸ்க்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கணும். இதை தான் நம்மளோட எக்கனாமிக் சிலபஸில் வந்து பார்த்தோம்னா வச்சுருக்காங்க, ஓகேங்களா. ரோல் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன் அக்ரிகல்ச்சர், ஓகேங்களா. அப்படின்னும் போது அக்ரிகல்ச்சரில் இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வந்து பார்த்தோம்னா எந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான ரோல் ப்ளே பண்ணுது நம்ம தெரியணும், ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம்னா வி ஹேவ் உழவன் ஆப்லாம் இருக்குது இல்லைங்களா. அதே மாதிரி சாயில் ஹெல்த் கார்டு இருக்குது. இதெல்லாமே வந்து பார்த்தோம்னா ஃபார்மர்ஸ்க்கு வந்து பார்த்தோம்னா அவங்களுக்கான இதை கொடுக்கறதுக்காக தான், ஓகேங்களா. அண்ட் வி ஆர் ஆல்சோ அப்ரோச்சிங் வந்து பார்த்தோம்னா இப்போ நார்த் ஈஸ்ட் மான்சூன் வேறு அப்ரோச் ஆகிட்டு இருக்கு. தமிழ்நாடு வந்து பார்த்தோம்னா மோஸ்ட்லி வந்து பார்த்தோம்னா அஃபெக்டட் பை நார்த் ஈஸ்ட் மான்சூன், ஓகேங்களா. அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அப்போது அந்த நார்த் ஈஸ்ட் மான்சூன் வரும்போது இங்கே இருக்கிற அக்ரிகல்ச்சரல் கிராப்ஸ் வந்து பார்த்தோம்னா டேமேஜ் ஆகும்போது இங்கே வந்து பார்த்தோம்னா அந்த ப்ரைஸ் ரைஸ் என்ன மாதிரி இருக்குது, அது இன்ஃப்ளேஷன் வந்து பார்த்தோம்னா எவ்வளோ அளவுக்கு போகுது. இதை தான் யூபிஎஸ்சியில் அவங்க மெயின்ஸ் கொஷனில் கேட்டிருந்தாங்க, ஓகேங்களா. ஃபுட் ப்ரைஸஸ் வந்து பார்த்தோம்னா இன்ஃப்ளேஷன் பற்றி இந்த ஒரு ஆர்டிக்கல் மூலியமாகவே வந்து பார்த்தோம்னா நம்ம எவ்வளோ வந்து பார்த்தோம்னா கனெக்ட் பண்ண முடியுதுன்னு பார்த்தீங்களா. அப்போ இந்த ஆர்டிக்கலை நம்ம அந்த பெர்ஸ்பெக்டிவில் தான் அப்ரோச் பண்ணணும், ஓகேங்களா. திஸ் இஸ் வந்து பார்த்தோம்னா வேர்ல்ட் ஃபுட் டேவோட 2024 இது. அதே மாதிரி ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் தான் வந்து பார்த்தோம்னா இது பண்ணுறாங்க, ஓகேங்களா. ரைட் டு ஃபுட்ஸ் ஃபார் எ பெட்டர் லைஃப் அண்ட் எ பெட்டர் ஃபியூச்சர், ஓகேங்களா. திஸ் இஸ் த தீம் ஃபார் 2024, ஓகேங்களா. அந்த இது அதே மாதிரி இதுதான் ரைட் டு ஃபுட்ஸ் ஃபார் எ பெட்டர் லைஃப் அண்ட் எ பெட்டர் ஃபியூச்சர், ஓகேங்களா. இஃப் வி நீட் எ பெட்டர் லைஃப் வந்து பார்த்தோம்னா வி வாண்ட் டு ஹேவ் வந்து பார்த்தோம்னா குட் ஃபுட் இன் அவர் டயட், ஓகேங்களா. அதுதான் இப்போ வந்து பார்த்தோம்னா நிறைய தேர் ஆர் மெனி நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் வந்து பார்த்தோம்னா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு இல்லையா. பிகாஸ் ஆஃப் த அந்த ஃபுட் இதான அந்த கலாச்சாரம் மாறினதுனால தான், ஓகேங்களா. அப்போ அந்த ஹெல்த்தி டயட் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா. அதாவது ஒரு மனுஷனுக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு ஆரோக்கியமான உடல்நிலை தான் வந்து பார்த்தோம்னா ரொம்ப முக்கியம், ஓகேங்களா. அந்த உடல்நிலையை நம்ம எவ்வளோ
அளவுக்கு ஆரோக்கியமாக வச்சுக்கிறோமோ ஸோ அந்த அளவுக்கு தான் வந்து பார்த்தோம்னா நம்மக்கிட்ட செல்வம் இருக்கிற மாதிரி ஓகேங்களா. ஸோ அதை தான் வந்து பார்த்தோம்னா அந்த காலத்துலேருந்தே வந்து பார்த்தோம்னா பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஔவையார் கூட வந்து பார்த்தோம்னா அது ஒரு பாடலாகவே சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரியான ஒரு பெட்டர் லைஃப் அண்ட் வந்து பார்த்தோம்னா ஒரு பெட்டர் ஃப்யூச்சருக்கு ஒரு ஒரு குட் வந்து பார்த்தோம்னா ஹெல்த் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த குட் ஹெல்த் வந்து பார்த்தோம்னா ஒரு கரெக்டான வந்து பார்த்தோம்னா ஒரு ப்ராப்பரான ஃபுட் அந்த டயட்டில் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ நம்ம அளவாக சாப்பிட்டா தான் வந்து பார்த்தோம்னா எல்லாமே நல்லது ஓகேங்களா. ஸோ அளவுக்கு மீறினா வந்து பார்த்தோம்னா அமிர்தமும் நஞ்சுன்ற மாதிரி தான் ஓகேங்களா. ஸோ எல்லாமே ஒரு அளவாக இருந்துட்டால் பிரச்சனையே இல்லை ஓகேங்களா. ஸோ அதுதான் இந்த ஆர்டிக்கலில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ த வேர்ல்ட்ஸ் ஃபார்மர் ப்ரொடியூஸ் எனஃப் ஃபுட் வந்து பார்த்தோம்னா வேர்ல்ட் ஃபார்மர்ஸ் வந்து பார்த்தோம்னா ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க டு ஃபீட் மோர் தென் குளோபல் பாப்புலேஷன் ஓகேங்களா. பட் இருந்தாலும் எட் ஹங்கர் வந்து பார்த்தோம்னா ஸ்டில் வந்து பார்த்தோம்னா கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்குது ஓகேங்களா. ஸோ அரௌண்ட் 733 மில்லியன் பீப்புள் வந்து பார்த்தோம்னா ஆர் ஃபேஸிங் ஹங்கர் இன் த வேர்ல்ட் டியூ டு வந்து பார்த்தோம்னா ரிப்பீட்டட் வெதர் ஷாக்ஸ் ஓகேங்களா. ஸோ இந்த வெதர் ஷாக்ஸ்க்கு வந்து பார்த்தோம்னா எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம்னா இப்போ இருக்கக்கூடிய அந்த மான்சூன் ப்ராப்ளம் சொல்லலாம். ஸோ கிளைமேட் சேஞ்ச் வந்து பார்த்தோம்னா இந்த டாப்பிக்கெலாம் நம்ம கவர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் கான்ஃப்ளிக்ஸ் ஓகேங்களா. ஸோ இந்த கான்ஃப்ளிக்ஸ் இதில் நம்ம இஸ்ரேல் வந்து பார்த்தோம்னா பாலஸ்டைன் இஷ்யூ எடுத்துக்கலாம். இப்போ ஈரான் ஆல்சோ வந்து பார்த்தோம்னா இன்க்ளூடட் இன் தட் ஓகேங்களா. ஸோ ஹவு த கான்ஃப்ளிக்ட் ஆல்சோ வந்து பார்த்தோம்னா அஃபெக்ட் ஓகேங்களா. ஸோ இந்தியா லெவலில் எடுக்கும்போது நம்ம வந்து பார்த்தோம்னா இப்போ இந்தியா பாகிஸ்தானோட அந்த ஸ்ட்ரெயின் ரிலேஷன்ஷிப் அண்ட் நம்மளோட இப்போ எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் வந்து பார்த்தோம்னா அங்கே போயிருக்காங்க இல்லைங்களா. ஸோ அப்போது இந்த மாதிரியான ஒரு சில கண்ட்ரீஸ்க்கான கான்ஃப்ளிக்ட் வந்து பார்த்தோம்னா அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து பார்த்தோம்னா பிரச்சனை இருக்கும் ஓகேங்களா. இப்போ 2 பேர் வந்து பார்த்தோம்னா மெயினான பர்சன் சண்டை போடும்போது 3வது ஒரு பர்சன் எதுக்கு உள்ளே வந்து இருக்கிறாங்கன்னே தெரியாது. ஆனால் அவங்களுக்கு நிறைய பாதிக்கப்படுவாங்க ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி தான் இது ஓகேங்களா. ஸோ அந்த எக்கனாமிக் டவுன் டர்ன்ஸ் ஓகேங்களா. ஸோ எக்கனாமிக் டவுன் டர்ன்ஸ் ஆல்சோ வந்து பார்த்தோம்னா பிளேஸ் வந்து பார்த்தோம்னா இம்பார்ட்டன்ட் ரோல் ஓகேங்களா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம்னா இப்போ கண்ட்ரியில் சரியான வந்து பார்த்தோம்னா ஒரு ப்ராப்பரான கவர்மெண்ட் வந்து பார்த்தோம்னா செயல்படலைன்னா அங்கே இருக்கிற பீப்புள்ஸ் வந்து பார்த்தோம்னா தே வில் அஃபெக்ட் ஓகேங்களா. ஸோ வித் லாண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வரும் ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸு. ஸோ அதே மாதிரி இன்இக்வாலிட்டி ஓகேங்களா. ஸோ நம்ம நேற்று பார்த்தோம் இல்லைங்களா நோபல் ப்ரைஸ் இன் எக்கனாமிக்ஸ் வந்து பார்த்தோம்னா அந்த இன்இக்வாலிட்டி பற்றின ஒரு ஸ்டடிக்காக தான் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஜஸ்ட் கனெக்ட் திஸ் வித் வந்து பார்த்தோம்னா தட் ஆர்டிக்கல் ஓகே. அண்ட் த பேண்டமிக் ஓகேங்களா. ஸோ பேண்டமிக் கோவிட் வந்து பார்த்தோம்னா எந்த அளவுக்கு ஒரு ப்ராப்ளம் கிரியேட் பண்ணுச்சுன்னு பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ தட் கோவிட் அந்த போக்குறதுக்காக தான் கவர்மெண்ட் வந்து பார்த்தோம்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து பார்த்தோம்னா இன்ட்ரடியூசஸ் மெனி ஸ்கீம் வந்து பார்த்தோம்னா இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க ஓகேங்களா. ஸோ அந்த இதெல்லாம் ஸோ திஸ் இம்பேக்ட்ஸ் த புவர் அண்ட் வல்னரபிள் மோஸ்ட் சிவியர்லி ஓகேங்களா. ஸோ வி ஹாவ் டு நோ த மீனிங் பிட்வீன் வந்து பார்த்தோம்னா புவர்னா யார் வல்னரபிள்னா யார் அப்படின்றத நம்ம பார்க்கணும் ஓகேங்களா. ஸோ நான் நேற்று நம்ம சில்ட்ரன் ஆர்டிக்கல் எடுக்கும் போது ஸோ வல்னரபிள் செக்ஷன்ஸ் ஆஃப் பாப்புலேஷன் சொல்லி ஒரு 5 லிஸ்ட் சொன்னோம் இல்லைங்களா. ஸோ அதை நம்ம பார்க்கணும் ஓகேங்களா. ஸோ அது மோஸ்ட் சிவியர்லி மெனி ஆஃப் ஹூம் ஆர் வந்து பார்த்தோம்னா அக்ரிகல்ச்சரல் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ ரிஃப்ளெக்டிங் வைடனிங் இன்இக்வாலிட்டிஸ் அக்ராஸ் அண்ட் வித்தின் கண்ட்ரிஸ் ஓகேங்களா. ஸோ கண்ட்ரிஸ் டு கண்ட்ரிக்கும் வந்து பார்த்தோம்னா வி ஹாவ் வந்து பார்த்தோம்னா இப்போது நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது இல்லைங்களா. ஸோ இப்போ டெவலப்டு கண்ட்ரிஸ்னு சிலதை சொல்கிறோம். ஸோ டெவலப்பிங் கண்ட்ரிஸ்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ தேர் இஸ் அ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் G7 அண்ட் G20 ஓகேங்களா. ஸோ அதுதான் ஸோ டெவலப்டு கண்ட்ரிஸ் சேர்ந்த குரூப் அது. ஸோ டெவலப்பிங் கண்ட்ரிஸ் இருக்கிற வந்து பார்த்தோம்னா அவங்களும் இருக்கிற ஒரு கண்ட்ரி மாதிரி தான் பார்க்கப்படுது இல்லைங்களா. ஸோ அந்த இது ஸோ அண்ட் ஈவன் வித்தின் கண்ட்ரீஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்டேட்ஸில் வந்து பார்த்தோம்னா தேர் ஆர் டிஸ்டிங்ஷன் இருக்குது இல்லைங்களா. ஸோ டெவலப்டான ஸ்டேட் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா டெவலப்பிங் ஸ்டேட்டில் தான் நாங்கள் வந்து பார்த்தோம்னா இருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஸோ அதுக்கு வந்து பார்த்தோம்னா இண்டெக்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா. ஸோ அந்த இதெல்லாம் ஸோ ஃபுட் இஸ் த தேர்ட் மோஸ்ட் பேசிக் ஹியூமன் நீட் ஆஃப்டர் ஏர் அண்ட் வாட்டர் ஓகேங்களா. ஸோ காற்று மற்றும் நீருக்கு அடுத்து வந்து பார்த்தோம்னா இங்கே உணவுன்றது தான் வந்து பார்த்தோம்னா ஒரு பேசிக்கான ஹியூமன் நீட்க்கு வந்து பார்த்தோம்னா ரொம்ப முக்கியமானது. ஸோ வி ஹேவ் வந்து பார்த்தோம்னா ஆர்டிகல் 21 இருக்கு இல்லைங்களா. ஸோ ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி ஓகேங்களா. இட் இன்க்ளூடட் வந்து பார்த்தோம்னா ரைட் டு ஃபுட் ஆல்சோ ஓகேங்களா. ஸோ அதுதான் நம்ம பாரதியாரே வந்து பார்த்தோம்னா பேசியிருக்காரு இல்லையா. ஸோ எவ்ரி ஒன் ஷுட் ஹாவ் த ரைட் டு அடிக்வேட் ஃபுட் ஓகேங்களா. ஸோ அதுதான் தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜகத்தினை அழித்திடும்னு சொல்லுவாங்களா அது. ஸோ ஹியூமன் ரைட்ஸ் சச் as the right to food, life and liberty, work and education are recognized by the Universal Declaration of Human Rights ஓகேங்களா. ஸோ இதுவும் நம்ம சிலபஸில் இருக்குது யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். ஸோ 2022 குரூப் 1 வந்து பார்த்தோம்னா கேட்டிருக்காங்க. யூ ஹாவ் டு செக் வந்து பார்த்தோம்னா எத்தனை யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் இருக்குது. ஸோ அதை எப்போ கொண்டு வந்தாங்க. ஸோ ஹியூமன் ரைட்ஸ் டே வந்து பார்த்தோம்னா எப்போ அப்படின்னு ஏன்னா குரூப் 4ல் ஹியூமன் ரைட்ஸ் டே வந்து பார்த்தோம்னா எப்போன்னு கேட்டிருந்தாங்க ஓகேங்களா. ஸோ அது அண்ட் 2 லீகலி பைண்டிங் இன்டர்நேஷ்னல் கவினன்ஸ் வந்து பார்த்தோம்னா இருக்குது. கன்வென்ஷன்ஸ் வந்து பார்த்தோம்னா வி ஆர் ஹேவிங் ஓகேங்களா. ஸோ பைண்டிங் கன்வென்ஷன்ஸ் வந்து பார்த்தோம்னா இருக்குது ஓகேங்களா. ஸோ அது ஸோ ஹியர் தே டாக் அபவுட் வந்து பார்த்தோம்னா ஃபுட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டைவர்சிட்டி, நியூட்ரிஷன், அஃபோர்டபிலிட்டி, ஆக்சசபிலிட்டி அண்ட் சேஃப்டி ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா
வி ஹாவ் த ரைட் ஓகேங்களா டு ஈட் வந்து பார்த்தோம்னா வாட் எவர் வி லைக் ஓகேங்களா. ஸோ அந்த இது ஸோ அதுவும் வந்து பார்த்தோம்னா நம்ம கான்ஸ்டிடியூஷன் ஆர்டிக்கலோட வந்து பார்த்தோம்னா ஜஸ்ட் கனெக்ட் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி இந்த ஃபுட் டே பற்றி படிக்கும் போதே வந்து பார்த்தோம்னா பாவர்ட்டி சம்மந்தமாக வரக்கூடிய ஸ்கீம்ஸு, ஸோ பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் பற்றி வந்து பார்த்தோம்னா நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷனை வந்து பார்த்தோம்னா ரினோவேட் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்ட கமிட்டிஸ் வந்து பார்த்தோம்னா நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா. ஸோ இவ்வளோ வந்து பார்த்தோம்னா விஷயங்கள் நம்ம தெரிஞ்சு ஒரு இதை அப்ரோச் பண்ணும்போது வந்து பார்த்தோம்னா இட் வில் பி வெரி ஈஸி ஓகேங்களா. ஸோ ஏன்னா நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி தான் அவங்க கேட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ ஃபேக்டாக மட்டும் கேட்காம ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா ஒரு பேஸ் நம்ம நேற்று கரெக்டாக குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ் பார்த்தோம். ஸோ நவ் வி ஆர் ஹேவிங் வந்து பார்த்தோம்னா ஃபுட் டே வந்து பார்த்தோம்னா செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா இப்போ இங்கே இருக்கக்கூடிய அந்த நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் வந்து பார்த்தோம்னா ஸோ கரெக்டான அந்த பார்த்தோம்னா ஃபுட் இல்லாததுனால தான் வந்து பார்த்தோம்னா வருது ஓகேங்களா. ஸோ அதுக்கு வந்து பார்த்தோம்னா என்னென்ன மெஷர்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த ஃபுட் செக்யூரிட்டிக்காக வந்து பார்த்தோம்னா வி ஹாவ் நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் அப்படின்னே சொல்லி வந்து பார்த்தோம்னா இருக்கு இல்லையா 2013. ஸோ அது தமிழ்நாடு கவர்மெண்ட் 16 தான் வந்து பார்த்தோம்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஸோ அது எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் ரூரலில் அர்பனில் வந்து பார்த்தோம்னா கவர் பண்ணுது. ஸோ இவ்வளோ வந்து பார்த்தோம்னா விஷயங்கள் இருக்குது ஓகேங்களா. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் இது பண்ணி படிங்க. பிகாஸ் மெயின்ஸில் வந்து பார்த்தோம்னா அவங்க கேட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி ஃபுட்டை வந்து பார்த்தோம்னா நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க ஓகேங்களா. ஸோ ஏன்னா நீங்கள் நம்ம வந்து பார்த்தோம்னா வேஸ்ட்டுன்னு நினைக்கிறது இன்னொருத்தருக்கு வந்து பார்த்தோம்னா யூஸ் ஆகும் ஓகேங்களா. ஸோ அது ஸோ நல்லா சாப்பிடுங்க. ஸோ பெட்டர் ஹெல்த் வந்து பார்த்தோம்னா ஸோ ஹெல்த் இஸ் வெல்த்னு சும்மாவை சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ ஹெல்த்தை வந்து பார்த்தோம்னா வி ஹாவ் டு மெயின்டைன் இட் ஓகேங்களா. ஸோ இந்த ஆர்டிக்கிளை வந்து பார்த்தோம்னா ஜஸ்ட் யுனைடெட் நேஷன்ஸோட வெப்சைட்லேயே வந்து போங்க. ஸோ ஹிந்துவோட எடிட்டோரியலில் வந்து பார்த்தோம்னா தெர் ஆர் டூ many ஆர்டிகல்ஸ் ஆன் வேர்ல்ட் ஃபுட் டே ஓகேங்களா. ஸோ அதில் டேட்டாஸோட கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ அதையும் கொஞ்சம் ரெஃபர் பண்ணி பாருங்கள் ஓகே. ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் டாபிக் பாருங்களேன். ஸோ இது வந்து பார்த்தோம்னா எலெக்ஷன் அப்படியே இந்தியன் பாலிட்டியில் எலெக்ஷன் அப்படிங்கிற வந்து பார்த்தோம்னா செக்ஷனுக்கு கீழே வந்து பார்த்தோம்னா இந்த டாபிக் நம்ம கவர் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் வந்து பார்த்தோம்னா டு ஹோல்ட் போல்ஸ் நவம்பரில் வந்து பார்த்தோம்னா அங்கே எலெக்ஷன் நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இப்போ முன்னாடி வந்து பார்த்தோம்னா இப்போது ஹரியானாலையும் வந்து பார்த்தோம்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர்லையும் எலெக்ஷன் நடந்துச்சு இல்லைங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா மகாராஷ்டிரா அண்ட் ஜார்க்கண்டில் வந்து பார்த்தோம்னா இது பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ வி ஹாவ் டு நோ இன் திஸ் ஆர்டிக்கல் வந்து பார்த்தோம்னா அப்பார்ட் ஃப்ரம் திஸ் ஓகேங்களா. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் வந்து பார்த்தோம்னா வி ஆர் ஹேவிங் ராஜீவ் குமார் அண்ட் 2 எலெக்ஷன் கமிஷனர்ஸ் வந்து பார்த்தோம்னா இருக்காங்க ஓகேங்களா. ஸோ அது வித் எலெக்ஷன் கமிஷனர்ஸ் ஞானேஷ் குமார் அண்ட் சுக்பீர் சிங் சாந்து ஓகேங்களா. ஸோ இவங்க தான் அந்த 2 எலெக்ஷன் கமிஷனர்ஸ் அண்ட் வந்து பார்த்தோம்னா ஹீ இஸ் த சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஓகேங்களா. ஸோ தே ஆர் ஆல் பியூரோக்ராட்ஸ் ஒன்லி ஓகே. ஸோ இவங்களோட வந்து பார்த்தோம்னா ரோல்ஸ் என்னென்ன அப்படின்றது நமக்கு தெரியணும் ஓகேங்களா. அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னென்ன அண்ட் விச் கான்ஸ்டிடியூஷனல் ஆர்டிக்கல் வந்து பார்த்தோம்னா ஸ்பீக்ஸ் அபவுட் த எலெக்ஷன்ஸ் அப்படின்றது நமக்கு தெரியணும். ஸோ எத்தனாவது பார்ட்டில் வந்து பார்த்தோம்னா எலெக்ஷன்ஸ் வாஸ் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்றது நமக்கு தெரியணும் ஓகேங்களா. ஸோ தீஸ் ஆர் ஆல் கொஷின்ஸ் ஓகேங்களா. ஏன்னா இப்போ முடிஞ்ச 2024 யூபிஎஸ்சியோட ப்ரிலிம்ஸில் வந்து பார்த்தோம்னா பார்ட்ஸை கொடுத்து மேட்ச் பண்ண சொன்னிருந்தாங்க ஓகேங்களா. ஸோ இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா டு நோ த பேசிக் டீடைல்ஸ் அபவுட் த கான்ஸ்டிடியூஷன். ஸ்பெசிஃபிக்காக யூ ஹாவ் டு நோ த பார்ட்ஸ் அண்ட் ஸ்கெடியூல்ஸ் ஓகேங்களா. ஸோ அந்த இது ஸோ அண்ட் வி ஹாவ் ஆல்சோ டு நோ த வந்து பார்த்தோம்னா மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் அப்படின்றது என்னென்னு நம்ம பார்த்துக்கணும் ஓகேங்களா. ஸோ அது அண்ட் இதை தாண்டி வந்து பார்த்தோம்னா ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் வந்து பார்த்தோம்னா 1950 அண்ட் 51 வந்து பார்த்தோம்னா பார்த்துக்கோங்க. ஸோ யூ ஹாவ் டு ஆல்சோ நோ த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வந்து பார்த்தோம்னா 1950 ஆர்பி ஆக்ட் அண்ட் 1951 ஆர்பி ஆக்ட் ஓகேங்களா. ஸோ வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா இந்த ஆர்டிக்கல் படிக்கும் போதே ஸோ ஒன் நேஷன் வந்து பார்த்தோம்னா ஒன் போல் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்தாங்க இல்லையாங்களா. ஸோ எல்லாத்துக்கும் வந்து பார்த்தோம்னா ஒரே டைமில் போல் கண்டக்ட் பண்ணுற மாதிரி. ஸோ அந்த இதுக்கு வந்து பார்த்தோம்னா யார் அந்த கமிட்டி மாதிரி ஒன்று போட்டாங்க ஓகேங்களா. அதை போட்டு தான் ரிப்போர்ட் மாதிரி கொடுக்க சொன்னாங்க. ஸோ அந்த கமிட்டியோட சேர்பர்சனாக வந்து பார்த்தோம்னா அவர் ப்ரீவியஸ் பிரசிடென்ட் வந்து பார்த்தோம்னா ராம்நாத் கோவிந்த் இருந்தாங்க ஓகேங்களா. ஸோ அதில் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனில் வந்து பார்த்தோம்னா என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்தோம்னா இருக்குது அண்ட் வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் இட் ஹேஸ் அப்படின்றதும் நம்ம பார்த்துக்கணும் ஓகேங்களா. பிகாஸ் வந்து பார்த்தோம்னா மெயின்ஸ் லெவலில் கொஷின்ஸ் வந்து பார்த்தோம்னா ஃப்ரேம் பண்ணும்போது ஸோ அதை பற்றி வந்து பார்த்தோம்னா கேட்கலாம் ஓகேங்களா. ஸோ பிகாஸ் வந்து பார்த்தோம்னா இப்போ பாருங்களேன். ஸோ மகாராஷ்டிரா வந்து பார்த்தோம்னா ஜார்க்கண்ட் வந்து பார்த்தோம்னா நவம்பரில் தான் உங்களுக்கு போல் பண்ண போகிறாங்க ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் இயர் வந்து பார்த்தோம்னா இப்போ நீங்கள் 2026 மாதிரியான டைமில் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இவங்களோட இது 2 years தான் வந்து பார்த்தோம்னா இருக்க போகுது. ஸோ இந்த மாதிரியான டிமெரிட்ஸ் என்ன. ஸோ ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் கொண்டு வரும்போது அவங்க அது பாலிசிஸ் இம்ப்ளிமெண்டேஷன் லெவல்லையும் வந்து பார்த்தோம்னா இட் வில் பி மோர் ஈஸி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய ஃப்ளாஸ் அண்ட் இதெல்லாம் என்னென்னு பாருங்கள். ஸோ அவங்களோட ரிப்போர்ட்டே வந்து பார்த்தோம்னா இன்டர்நெட்டில் இருக்குது ஓகேங்களா. ஸோ அதை எடுத்து பாருங்கள். நிறைய இன்டர்வியூஸ் பாருங்கள் ஓகேங்களா. ஸோ அதில் என்னென்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் சான்சர் டிவியில் வந்து பார்த்தோம்னா இதை பற்றின டிஸ்கஷன்ஸும் வந்து பார்த்தோம்னா இருக்குது. ஸோ அதையும் வந்து பார்த்தோம்னா பாருங்கள். இந்த ஆர்டிக்கில் நம்ம அந்த மாதிரியான இதில் தான் அப்ரோச் பண்ண முடியும் ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி ஜார்க்கண்டோட வந்து பார்த்தோம்னா லொக்கேஷன் எங்கே இருக்குது அண்ட் ஒய் வந்து பார்த்தோம்னா ஜார்க்கண்ட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா. ஸோ பிகாஸ் சத்தீஸ்கர்
ஜார்க்கண்ட் அந்த மாதிரியான ஏரியாஸ் வந்து பார்த்திங்கன்னா இட் ஆல்சோ இன்க்ளூடட் வந்து பார்த்தோம்னா ட்ரைபல் ஏரியாஸ் நிறையா இருக்குது. ஸோ வி ஹேவ் வந்து பார்த்தோம்னா நக்சலைட்ஸ் ப்ராப்ளம்ஸ் ஆல்சோ தேர், ஓகேங்களா. ஸோ அந்த இது ஸோ நக்சல்ஸோட ஐடியாலஜிஸ் வந்து பார்த்தோம்னா பற்றி பேச வேண்டாம் நம்ம. ஸோ பட் தே ஆர் அகெயின்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா கவர்மெண்ட்டாக இருக்காங்க இல்லைங்களா. ஸோ அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன, ஸோ ஹவு கவர்மெண்ட் வில் வந்து பார்த்தோம்னா மேனேஜ் திஸ் இஷ்யூஸ் அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும். அண்ட் ஜார்க்கண்ட் வந்து பார்த்தோம்னா பிர்சா முண்டாவோட வந்து பார்த்தோம்னா பிளேஸ் இல்லைங்களா. ஸோ அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா. ஸோ அவர் பிரைம் மினிஸ்டர் வந்து பார்த்தோம்னா இனிஷியேட்டிவ் ஸ்கீம் இன் ஜார்க்கண்ட் ஆல்சோ, ஓகேங்களா. ஸோ அதை பற்றியும் பாருங்கள். அண்ட் நம்மளோட சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் வந்து பார்த்தோம்னா எக்ஸிட் போல்ஸை வந்து பார்த்தோம்னா ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா எக்ஸிட் போல்ஸ் வந்து பார்த்தோம்னா நீங்கள் அதாவது ஆக்சுவல் ரிசல்ட்க்கும் வந்து பார்த்தோம்னா தெர் ஆர் சோ மெனி வந்து பார்த்தோம்னா கான்ட்ராடிக்ட் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இதை பற்றி நீங்கள் பாருங்கள். அண்ட் எலெக்ஷன் சம்மந்தமாக ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்படக்கூடிய கொஷின்ஸ் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்றது நீங்கள் பாருங்கள். ஸோ இனிமேல் என்ன கேட்கலான்ற மாதிரியும் பாருங்கள். பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐ திங்க் இந்த குரூப் 2க்கு முன்னாடி நடந்த குரூப் 2வில் வந்து பார்த்தோம்னா எலெக்ஷன் கமிஷன் பற்றி கேட்டிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ அதையும் வந்து நீங்கள் பாருங்கள். ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸ் நிறைய வந்து பார்த்தோம்னா வச்சு ரெஃபர் பண்ணி படிச்சிங்கன்னா தான் ஸோ இந்தந்த ஆர்டிக்கல் மட்டும் எனஃப் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தோம்னா will come to a conclusion, ஓகேங்களா. So that's the reason why we are posting limited articles only, ஓகேங்களா. ஸோ இந்த ஆர்டிக்கலில் கொடுத்துருக்க நியூஸ் தாண்டி நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொன்னேன் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி நீங்கள் கொஷின்ஸ் பார்த்தீங்கனாலே யூ வில் கெட் கிளாரிட்டி, ஓகேங்களா. ஸோ இது ஓகே. ஸோ ஜஸ்ட் கோ த்ரூ திஸ் ஆர்டிக்கல். ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் பாருங்களேன். ஸோ இந்த ஆர்டிக்கல் நம்ம ஸோ ஜியோகிராஃபியில் வந்து பார்த்தோம்னா வி ஹாவ் 4 சப் டாபிக்ஸ் இருக்கு இல்லைங்களா. ஸோ அதில் 4th சப் டாப்பிக்கான டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் வந்து பார்த்தோம்னா இந்த ஆர்டிக்கல் வரும். ஸோ இப்போ டிசாஸ்டர் அப்படின்னும் போது வந்து பார்த்தோம்னா ஃப்ளட்ஸு, சுனாமி, வால்கனோ எரப்ஷன், ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா டிசாஸ்டர்ஸ் தான். ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா ஃப்ளட்ஸ் தான் வந்து பார்த்தோம்னா அதாவது எவ்ரி இயர் வந்து பார்த்தோம்னா நார்த் ஈஸ்ட் மான்சூன் வரும்போது எல்லாமே வந்து பார்த்தோம்னா தமிழ்நாடு இஸ் மோஸ்ட் அஃபெக்டடாக இருக்குது, ஓகேங்களா. ஸோ அதை தான் வந்து அதாவது நம்ம சவுத்தில் வந்து பார்த்தோம்னா சொல்லும் போது பட் ஆனால் இவங்க கேட்கும் போது வந்து பார்த்தோம்னா சுந்தர்பான்ஸ் வாஸ் மோஸ்ட் அஃபெக்டட்ற மாதிரி தான் கொஷின் கேட்டிருந்தாங்க. ஸோ அப்போ நமக்கு இந்தியாவோட ஈஸ்டர்ன் கோஸ்ட்டில் வந்து பார்த்தோம்னா இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ் என்னென்ன, ஸோ அந்த ஸ்டேட்ஸோட ஏரியாஸ் வந்து பார்த்தோம்னா எது கவர் ஆகுது, ஓகேங்களா. ஸோ அந்த இது நமக்கு தெரியணும். ஸோ அதே மாதிரி விச் இஸ் த மோஸ்ட் அஃபெக்டட் ஏரியா அப்படின்றது நமக்கு தெரியணும், ஓகேங்களா. ஸோ நமக்கு 2024 குரூப் 2லேயே வந்து பார்த்தோம்னா இப்போ சுந்தர்பான்ஸ் கொடுத்த ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க இல்லையா. ஸோ அப்போ நமக்கு சுந்தர்பான்ஸோட லொக்கேஷன் தெரியணும். அண்ட் ஒய் சுந்தர்பான்ஸ் இஸ் மோஸ்ட் வந்து பார்த்தோம்னா ப்ரான் டு வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரியான இஷ்யூஸ்க்கு வந்து பார்த்தோம்னா ஆளாக்கப்படுறது அப்படின்றது நம்ம தெரியணும், ஓகேங்களா. ஸோ இந்த ஆர்டிக்கல் பாருங்களா. ஸோ நார்த் ஈஸ்ட் மான்சூன் செட்ஸ் இன் வித் எ பேங்க் இன் தமிழ்நாடு, ஹெவி ரைன் லாஷஸ் த ஸ்டேட், ரெட் அலர்ட் ஃபார் சென்னை, ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி கூட வந்து பார்த்தோம்னா கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலத்துக்குலாம் வந்து பார்த்தோம்னா ஸ்கூல்ஸ்லாம் லீவ் விட்டுருந்தாங்க இல்லைங்களா. ஸோ கவர்மெண்ட் ஆஃபீஸ்லாம் லீவ் விடல, ஸோ ஸ்கூல்ஸ் மட்டும்தான் லீவ் விட்டுருந்தாங்க, ஓகேங்களா. ஸோ அந்த இது ஸோ அப்போது ஸோ இந்த நார்த் ஈஸ்ட் மான்சூனோட ப்ரிப்பரேஷன் வந்து பார்த்தோம்னா இதுக்காக கவர்மெண்ட் வந்து பார்த்தோம்னா என்னென்ன மெஷர்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்றத நமக்கு வந்து பார்த்தோம்னா இந்த ஆர்டிக்கில் நம்ம அப்ரோச் பண்ணோம். அண்ட் வி ஹாவ் டு நோ த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வாட் இஸ் சவுத் வெஸ்ட் மான்சூன் அண்ட் வாட் இஸ் நார்த் ஈஸ்ட் மான்சூன், ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் வி ஹாவ் டு நோ வாட் இஸ் மான்சூன் அண்ட் சவுத் வெஸ்ட் மான்சூன்னா என்ன, நார்த் ஈஸ்ட் மான்சூன்னா என்ன. ஸோ அதோட டைம் பீரியட் வந்து பார்த்தோம்னா எப்பப்போ இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியணும். ஸோ அது போக ஸோ கவர்மெண்ட் வந்து பார்த்தோம்னா ஸோ நம்மளோட சிலபஸ்லேயே வந்து பார்த்தோம்னா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது கொடுத்துட்டு ஸோ ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் வந்து பார்த்தோம்னா என்னென்ன எடுக்கிறாங்க அப்படின்றது தெரியணும், ஓகேங்களா. ஸோ வி ஹாவ் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் ஆல்சோ. அண்ட் நாம் நேற்று சொன்னாங்களா இன்டர்நேஷனல் லெவலில் வி ஹாவ் கோலேஷன் டிசாஸ்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தோம்னா இருக்குது நமக்கு. ஸோ அது தாண்டி வந்து பார்த்தோம்னா என்னென்ன மெஷர்ஸ் வந்து பார்த்தோம்னா இப்போ தமிழ்நாடு வந்து பார்த்தோம்னா ஹவு வந்து பார்த்தோம்னா எஃபெக்டிவ்லி ஹேண்ட்லிங் வந்து பார்த்தோம்னா இந்த இது பண்ணுறாங்கன்னு பாருங்கள், ஓகேங்களா. ஸோ பிகாஸ் காலையில் நியூஸில் பார்க்கும்போது வந்து பார்த்தோம்னா சிஎம் வந்து பார்த்தோம்னா அந்த கோஸ்டல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் எல்லாருக்கிட்டையும் வந்து பார்த்தோம்னா கலெக்டர் கிட்டெல்லாம் வந்து பார்த்தோம்னா அவங்க ரிப்போர்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா வாங்கிட்டு இருந்தாங்க. ஸோ அமுதா மேடம் வந்து பார்த்தோம்னா கூட இருந்தாங்க, ஓகேங்களா. ஸோ அப்போது என்ன மாதிரியான மெஷர்ஸ் எடுக்கிறாங்க, ஸோ அப்போ வந்து பார்த்தோம்னா அங்கே ஒர்க்கெலாம் வந்து பார்த்தோம்னா கரெக்டாக நடக்குதா, ஸோ அந்த மாதிரியான இது பாருங்கள், ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த டிஸ்ட்ரிக்ட்லேயே வந்து பார்த்தோம்னா இஃப் சம் ஆஃப் அவர் பேரண்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா ஒர்க்கிங் ஆஸ் கவர்மெண்ட் சர்வன்ஸாக இருக்கும் போது ஸோ அவங்க என்னென்ன மாதிரியான மெஷர்ஸ் வந்து பார்த்தோம்னா எடுக்கிறாங்க, ஸோ இது மாதிரியெல்லாம் வந்து பார்த்தோம்னா பேசுகிறாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் அவங்க கிட்ட வந்து பார்த்தோம்னா கேளுங்க, ஓகேங்களா. ஸோ இது கேளுங்க. இல்லாதவங்க வந்து பார்த்தோம்னா இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக இல்லை நியூஸில் வந்து பார்த்தோம்னா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா. ஸோ அது எல்லாத்தையுமே நீங்கள் நோட் பண்ணுங்க, ஓகேங்களா. ஸோ ஏன்னா ரியாலிட்டியாக வந்து பார்த்தோம்னா இங்கே என்ன மாதிரியான வந்து பார்த்தோம்னா மெஷர்ஸ்மெண்ட்ஸ் எடுக்கப்படுது. ஸோ அதே மாதிரி
ஸோ அங்கே சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இங்கே ஃபாலோ பண்ணப்படுதா, ஸோ எல்லாருமே வந்து பார்த்தோம்னா இந்த இதனால் பாதிக்கப்படாமல் இருக்கிறாங்களா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இந்த சைக்ளோன்ஸ் வந்து பார்த்தோம்னா இந்த ஃப்ளட் வந்து பார்த்தோம்னா ஏன் வந்து பார்த்தோம்னா மோஸ்ட்டாக வந்து பார்த்தோம்னா சென்னை மாதிரியான ஏரியாஸை வந்து பார்த்தோம்னா அஃபெக்ட் பண்ணுது. ஸோ அப்போது சென்னை மாதிரியான ஒரு அர்பன் ஏரியா வந்து பார்த்தோம்னா இப்போ இந்த மாதிரியான இதுக்கு வந்து பார்த்தோம்னா ஆளாக்கப்படும் போது ஸோ அப்போ அங்கே இருக்கக்கூடிய அர்பன் பிளானிங் என்ன மாதிரி இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியணும். ஓகேங்களா. ஸோ அர்பனைசேஷன் கீழேயும் வந்து பார்த்தோம்னா இந்த டாபிக்ஸை நம்ம கொண்டு போய் எழுதலாம். ஓகேங்களா. ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவில் வந்து பார்த்தோம்னா இதை அப்ரோச் பண்ணுங்க. ஓகேங்களா. ஸோ கொடுத்துருக்கிறத தாண்டி ஸோ அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்க் பண்ணி வந்து பார்த்தோம்னா ஜஸ்ட் கனெக்டட் வித் வந்து பார்த்தோம்னா மெனி திங்ஸ். ஓகேங்களா. ஸோ அப்போ தான் நம்மளால் வந்து பார்த்தோம்னா ஒரு மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் வந்து பார்த்தோம்னா கொண்டு போக முடியும். ஓகேங்களா. ஸோ கொஞ்சம் ப்ராடாக திங்க் பண்ண ஆரம்பிங்க. ஓகேங்களா. ஸோ தட்ஸ் த ரீசன் வை வி ஆர் வந்து பார்த்தோம்னா ஹேவிங் த டிஸ்கஷன். ஓகேங்களா. ஸோ இல்லைனா வந்து பார்த்தோம்னா திஸ் இஸ் திஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடலாம். ஓகேங்களா. ப்ரீஃபாக சொல்கிறது எதுக்குன்னா யூ ஹாவ் டு திங்க். ஓகேங்களா. அவுட் ஆஃப் த பாக்ஸ் பிகாஸ் மை திங்கிங் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் யுவர் திங்கிங் இல்லையா. ஸோ அதனால் வந்து பார்த்தோம்னா நீங்களாக வந்து பார்த்தோம்னா இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வச்சு அனலைஸ் பண்ணுங்கள். என்ன மாதிரியான கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, ஸோ என்ன மாதிரியான இது வந்து பார்த்தோம்னா கேட்குறாங்க அப்படின்ட்டு. ஸோ ஏன் நான் சொல்கிறேன்னா இப்போ அதாவது உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா டிசாஸ்டர் அப்படின்ற டாப்பிக்லேயே நமக்கு வந்து மெனி டிசாஸ்டர் இருக்குது. ஓகேங்களா. ஸோ ட்ராட் ஆல்சோ வந்து பார்த்தோம்னா ஒரு டிசாஸ்டர் தான். ஸோ அந்த ட்ராட்டை வந்து பார்த்தோம்னா மெஷர் பண்ணக்கூடிய இண்டெக்ஸ் வந்து பார்த்தோம்னா என்னன்றது தான் 2022 குரூப் 1 வந்து பார்த்தோம்னா கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த வருஷமும் நீங்கள் எடுத்து பாருங்கள். ஓகேங்களா. ஸோ 24லேயும் ஸோ உங்களுக்கு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்லேருந்து வந்து பார்த்தோம்னா கண்டிப்பாக கொஷின் இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து பார்த்தோம்னா எங்கே இருக்குது, இந்த மாதிரியான அத்தாரிட்டிஸ்க்கு ஸோ அந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து பார்த்தோம்னா கேட்டுகிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து பார்த்தோம்னா இப்படியெல்லாம் கேட்குறாங்கன்னு தெரிஞ்சு நம்ம இந்த மாதிரியான ஆர்டிகல்ஸ் அப்ரோச் பண்ணும்போது இட் வில் பி வெரி ஈஸி. ஓகேங்களா. ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல இதை பாருங்க. ஓகே. ஸோ ஜஸ்ட் கோ த்ரூ திஸ். ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் ஆர்டிகல் பாருங்களா, இன்டர்நேஷனல் ரிலேஷன் சம்பந்தமான ஒரு ஆர்டிகல். ஸோ யூஎஸ் பிலிப்பைன்ஸ் லான்ச் வார் கேம்ஸ் ஆஃப்டர் சைனாஸ் தாய்வான் மிலிட்ரி ட்ரில்ஸ். ஓகேங்களா. ஷிப்ஸ் கொல்யூஷன். ஓகேங்களா. ஸோ அதுதான். ஸோ நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ சைனாவோட சவுத் சைனா சி அந்த டாமினேஷன் வந்து பார்த்தோம்னா இட் இஸ் நாட் அக்செப்டட் பை த டாமினன்ட் பவர் ஆஃப் வந்து பார்த்தோம்னா லைக் யூஎஸ். ஓகேங்களா. ஸோ அதுதான். ஸோ யூஎஸ் வந்து பார்த்தோம்னா இங்கே இருக்கக்கூடிய கண்ட்ரிஸை வந்து பார்த்தோம்னா ஸோ அவங்க சப்போர்ட் பண்ணுற மாதிரி தே ஆர் வந்து பார்த்தோம்னா சைனாவை எதுக்குறாங்க. ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் சிம்பிள். ஓகேங்களா. ஸோ அது ஸோ சைனா ஆல்சோ வந்து பார்த்தோம்னா தே ஆர் பிகமிங் வந்து பார்த்தோம்னா இப்போ யூஎஸோட வந்து பார்த்தோம்னா தே ஆர் டாமினேட்டிங் இன் மெனி ஸ்பியர்ஸ். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி தே ஆர் போத் வந்து பார்த்தோம்னா மெம்பர்ஸ் ஆஃப் யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில். ஓகேங்களா. அண்ட் போத் ஹேவ் வீட்டோ பவர்ஸ் ஆல்சோ. ஓகேங்களா. ஸோ அதை வச்சு நிறைய வந்து பார்த்தோம்னா இஷ்யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தட்ஸ் த ரீசன் வை வந்து பார்த்தோம்னா இந்தியா வந்து பார்த்தோம்னா யூஎன் செக்யூரிட்டியில் கவுன்சிலில் இருக்கக்கூடிய நிறைய இஷ்யூஸை வந்து பார்த்தோம்னா பேசுகிறாங்க. அண்ட் யூ ஹேவ் டு நோ வாட் இஸ் G4 குரூப்பிங்ஸ். ஓகேங்களா. ஸோ அதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ அந்த ஸோ இந்த ஆர்டிக்கல் வந்து பார்த்தோம்னா நம்ம நேற்று பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ வியட்நாம் கூட வந்து பார்த்தோம்னா பிரச்சனை. ஸோ அதுக்கு முன்னாடி பிலிப்பைன்ஸ் கூட வந்து பார்த்தோம்னா ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் இதில் வந்து பார்த்தோம்னா மிலிட்ரி பர்சனல் ஃப்ரம் த யூஎஸ் பிலிப்பைன்ஸ் அண்ட் அதர் நேஷன்ஸ் ஆஃப் த ஓப்பனிங் செரிமனி ஆஃப் த ட்ரில்ஸ் இன் மணிலா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அப்போது இங்கே இண்டோ பசிபிக் ரீஜனில் குவாட் மாதிரியான இனிஷியேட்டிவ். ஓகேங்களா. ஸோ அண்ட் ஹவு இட் வந்து பார்த்தோம்னா கண்ட்ரோல்ஸ் த இந்தியன் ஓஷன் ரீஜன். ஓகேங்களா. ஸோ அந்த ஸோ அதே மாதிரி சைனீஸோட வந்து பார்த்தோம்னா இன்ஃப்ளூயன்ஸ் வந்து பார்த்தோம்னா என்ன மாதிரியான டாமினேட் பண்ணுறாங்க அண்ட் வை சைனா இஸ் மோர் ஃபோக்கஸிங் அண்ட் வாட்டர் வந்து பார்த்தோம்னா வி ஹேவ் டு நோ திஸ். ஓகேங்களா. ஸோ இப்போ நீங்கள் ஸ்ட்ரிங் ஆஃப் பல்ஸ் தியரி வந்து பார்த்தோம்னா இட்ஸ் மோர் ஆன் வாட்டர் அண்ட் வி ஹேவ் பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேண்ட் சம்மந்தமான ஒரு இதுவும் வச்சுருக்காங்க. ஓகேங்களா. சைனா. ஸோ அதுவும் வந்து பார்த்தோம்னா தெரிஞ்சுக்கணும் நம்ம. ஓகேங்களா. ஸோ பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ்க்கு அகெயின்ஸ்டாக தான் வந்து பார்த்தோம்னா ஸோ அந்த மாதிரியான ஒரு அமைப்புக்கு அதாவது அதுக்கு எதிரான்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு மல்டிலேட்ரல் இதாக தான் வந்து பார்த்தோம்னா நம்மளோட கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து பார்த்தோம்னா ஒன் கிரிட் அப்படின்றது பார்த்தோம்னா இன்டர்நேஷ்னல் சோலார் அலைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா. ஸோ இன் யூபிஎஸ்சி வி ஹேவ் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸில் வந்து பார்த்தோம்னா தெர் ஆர் மெனி கொஷின்ஸ் லைக் திஸ். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி கனெக்ஷன்ஸ் கொடுத்து கேட்பாங்க. ஸோ தெர் ஆர் மெனி ஆர்டிகல்ஸ் இன் அப்சர்வர் ரிசர்ச் ஃபவுண்டேஷனில். ஓகேங்களா. ஹஷ்வி பந்தெல்லாம் நிறைய எழுதியிருக்காரு. ஸோ அதெல்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா யூ கேன் நோ திஸ். ஓகேங்களா. ஸோ இஃப் பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ்க்கு மாதிரியான ஒரு இதாக தான் வந்து பார்த்தோம்னா வி கேன் சி த இன்டர்நேஷ்னல் சோலார் அலைன்ஸ். ஓகேங்களா. ஸோ தே ஹாவ் மெனி சிமிலாரிட்டிஸ் வந்து பார்த்தோம்னா இருக்கும். ஓகேங்களா. ஸோ தீஸ் ஆர் த நியூயான்சஸ் இன் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ். ஓகேங்களா. ஸோ பட் இந்தியா இஸ் நாட் தட் ஈக்குவல் டு வந்து பார்த்தோம்னா சைனான்னு சொல்ல முடியாது. ஓகேங்களா. ஸோ சைனா இஸ் டாமினேட்டிங் இன் மெனி ஸ்பியர்ஸ். ஓகேங்களா. ஸோ அவங்களோட எக்கானமி அண்ட்
இன் மிலிட்ரி ஸ்பெண்டிங்கில் தேர் வந்து பார்த்தோம்னா இஸ் மச் ஓகேங்களா ஹையர் தென் வந்து பார்த்தோம்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. ஸோ அமெரிக்கா நம்ம சொல்லக்கூடாது ஓகேங்களா, பிகாஸ் வி ஹேவ் த 2 காண்டினென்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா இருக்குது, நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா. ஸோ யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா இஸ் த பெஸ்ட் வே டு வந்து பார்த்தோம்னா டிஃபைன் திஸ். ஓகே, ஸோ அந்த இது. ஸோ அதுக்கப்புறம் ஒய் வந்து பார்த்தோம்னா யூஎஸ் வந்து பார்த்தோம்னா இங்கே வந்து பார்த்தோம்னா மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க ஓகேங்களா. ஸோ இப்படி பண்ணுறதுனால வந்து பார்த்தோம்னா வாட் கெயின் வந்து பார்த்தோம்னா தே வில் கெட் அப்படின்றது நம்ம தெரியணும். அண்ட் வாட் இஸ் த ரோல் ஆஃப் வந்து பார்த்தோம்னா ரஷ்யா ஓகேங்களா, பிகாஸ் ரஷ்யா வாஸ் வந்து பார்த்தோம்னா சூப்பர் பவராக இருந்தது, பட் சைனா இஸ் ஓவர் டேக்கிங் அப்படின்னும் போது தேர் ஆர் மெனி குரூப்பிங்ஸ் வந்து பார்த்தோம்னா சைனா அண்ட் ரஷ்யா வந்து பார்த்தோம்னா போத் ஆர் மெம்பர்ஸ் ஓகேங்களா, அண்ட் இந்தியா இஸ் ஆல்சோ மெம்பர் ஓகேங்களா. அண்ட் ஹவு தீஸ் ஆர் வந்து பார்த்தோம்னா அஃபெக்ட் இந்தியாவோட ரிலேஷன் ஓகேங்களா. ஸோ அது நமக்கு தெரியணும். அதே மாதிரி இன் எவ்ரி இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் யூ ஹாவ் டு நோ வாட் இஸ் த இம்பேக்ட் ஃபார் இந்தியா அண்ட் வாட் இஸ் த ரோல் ஆஃப் இந்தியா ஓகேங்களா. ஸோ இன் எவ்ரி ஸ்பியர்ஸ் ஓகேங்களா. ஸோ தட்ஸ் ஹவு வி அப்ரோச் த வந்து பார்த்தோம்னா வி ஹாவ் டு அப்ரோச் த இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் ஆர்டிகல்ஸ் ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரியான இது பாருங்கள் ஓகேங்களா. ஸோ இதை நீங்கள் மேப் வச்சு பாருங்கள், சவுத் சைனா சீனா என்ன, ஸோ அங்கே இருக்கக்கூடிய வந்து பார்த்தோம்னா சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ் என்னென்ன, ஸோ ஹவு சைனா இஸ் வந்து பார்த்தோம்னா டாமினேட்டிங் இன் தட் ஸ்பியர் அண்ட் வாட் இஸ் த ரோல் ஆஃப் இந்தியா இன் தேர் ஓகேங்களா. ஸோ குவாட் வந்து பார்த்தோம்னா இஸ் இட் எனஃப் டு வந்து பார்த்தோம்னா கண்ட்ரோல் இதா அப்படின்றது நமக்கு தெரியணும் ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா ப்ரீவியஸாக ஆஸ்திரேலியா, யூகே, யூஎஸ் சேர்ந்து வந்து பார்த்தோம்னா ஒரு குரூப்பிங் மாதிரி ஸ்டார்ட் பண்ணாங்க ஓகேங்களா. ஸோ அண்ட் ஹவு இட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் வந்து பார்த்தோம்னா குவாட் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா. அண்ட் ஜாப்பனோட இப்போ பிரைம் மினிஸ்டர் வந்து பார்த்தோம்னா என்ன மாதிரியான இது கொடுத்துருக்காரு, ஸோ ஏஷியன் நாட்டோன்னு சொன்னாங்க ஓகேங்களா குவாடை. ஸோ அண்ட் ஹவு தீஸ் ஆர் த திங்ஸ், ஹவு தீஸ் திங்ஸ் வந்து பார்த்தோம்னா அஃபெக்ட் வி ஹாவ் டு மெயின்டைன் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் வந்து பார்த்தோம்னா யூஎஸ் கூடயும் நம்ம வச்சுக்கணும் அண்ட் ரஷ்யா கூடயும் வச்சுக்கணும். அதே மாதிரி சைனாவை நம்ம வந்து பார்த்தோம்னா அகெயின்ஸ்டாக வந்து பார்த்தோம்னா பேச முடியாது. ஆஸ் அ டிப்ளமாட்டாக வந்து பார்த்தோம்னா வி ஹாவ் டு மெயின்டைன் ரிலேஷன்ஷிப் வித் வந்து பார்த்தோம்னா எவ்ரி பர்சன் ஓகேங்களா. ஸோ தட் இஸ் வந்து பார்த்தோம்னா ரோல் ஆஃப் வந்து பார்த்தோம்னா குட் டிப்ளமேட் ஓகேங்களா. ஸோ அது அண்ட் வி ஹாவ் அன் எக்ஸ்பீரியன்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஃபாரின் மினிஸ்டர் ஓகேங்களா இருக்காங்க. ஸோ வி கேன் see this ஓகேங்களா. ஸோ how it will go. Okay, so just go through this article in that perspective ஓகேங்களா. ஸோ thank you.